நீங்க ரெகுலரா ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறும்னு இவர் ஆணித்தரமா சொல்றாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திருக்குறள், இடுக்கண் வருங்கால் நகுக. அதாவது துன்பம் வரும்பொழுது நம்மளால பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருக்க முடிஞ்சா, அதுக்கு அடுத்து வர்றதையெல்லாம் நம்மளால எஃபிஷியன்ட்டா கையாள முடியும். இங்க பிரச்சனையே துன்பம் வரும்போது நம்மளுடைய மூளை எதிர்மறையா சிந்திக்க ஆரம்பிச்சது. என் லைஃபே ஓவர், இந்த கடன் பிரச்சனைலேருந்து என்னால் வெளியில் வர முடியாது, எனக்கு வேலையே கிடைக்காதுன்னு எதிர்மறையான சிந்தனைகளை நம்ம மூலம் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி நேரங்களில் நம்ம சந்தோஷமாக இருக்க, நம்ம பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் வச்சுக்கிறதுக்கு மோ கவுடாட்டுன்னு ஒரு அற்புதமான மனிதர் ஒரு சில ட்ரிக்ஸையும் ஹாப்பினஸ் ஈக்குவேஷன் ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக் ஃபார்முலாவையும் சொல்லி கொடுத்துருக்காரு. அவரோட 1.5 மணி நேர வீடியோவோட சாராம்சத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மோ கவுடாட் எகிப்தில் பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே இன்ஜினியரிங் படித்து முடிச்சிருக்காரு. இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் அவருக்கு பிடிச்ச வேலை கார்பெண்டர் வேலை தான். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு தனக்கு பிடிச்ச கார்பெண்டர் வேலையை பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவனும் ஒரு பொண்ணும் காலேஜில் இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மேரேஜ் ஸ்டேஜ் வரும்பொழுது அந்த பொண்ணு இவர்கிட்ட வந்து, இது நாள் வரையிலும் உனக்கு பிடிச்ச இந்த கார்பெண்டர் வேலையை பண்ணிட்ட, ஆனால் இந்த வேலையை வச்செல்லாம் என்னுடைய அப்பாட்ட நம்ம மேரேஜ் பற்றி பேச முடியாது, அதனால ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் நீ வேலைக்கு சேர்ந்துரு அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட, இவனும் ஐபிஎம்னு ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்றாரு. திருமணமும் நல்லபடியாக நடக்குது. 2 அருமையான குழந்தைகள் பிறக்கிறாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இவரோட கேரியரும் ஐபிஎம்ல இருந்து மைக்ரோசாஃப்ட், கூகுள் எக்ஸ்னு அப்படியே மிக அற்புதமாக வளர்ந்துட்டு வருது. ஒரு கட்டத்தில் கூகுள் எக்ஸோட சீஃப் பிஸ்னஸ் ஆஃபீஸராக ப்ரொமோட் ஆகிறாரு. அந்த டைமில் இவருடைய மகனுக்கு 21 வயசு ஆகுது. இவரும் இவரோட ஒய்ஃபும் யூஎஸில் இருக்காங்க. பையன் வந்து மெக்சிகோவில் கிட்டாரிஸ்டாக இருக்கார். பொண்ணு கனடாவில் படிச்சுட்டு இருக்காங்க. அற்புதமான குடும்பம், அளவில்லாத பணம், புகழ், உலகத்திலேயே மிக அற்புதமான மனிதர்னு தன்னை இவர் குறிப்பிடுறாரு. அந்த மாதிரி உணரும் பொழுது இவர் மகன்கிட்ட இருந்து கால் வருது. அப்பா, எனக்கு உங்களையும் அம்மாவையும் பார்க்கணுன்னு போல இருக்குது, நான் அடுத்த வாரம் உங்களை பார்க்கறதுக்காக கிளம்பி வரேன்னு சொல்கிறாரு. அதுக்கு இவரும் ஓகேப்பா வாப்பா, ஆலிஸும், அதாவது உங்களோட பொண்ணோட நேம் ஆலிஸ், ஆலிஸும் வரேன்னு இருக்கா, வில் ஹாவ் சம் குட் டைம் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வீக் ஆலி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த ஒரு சில நாட்கள்லையே அந்த பையனுக்கு ரொம்ப கடுமையான வயிற்று வலி வருது. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்பொழுது இவருக்கு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இவங்களும் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு, இருக்கிறதுலே மிகவும் ஈஸியான ஆப்ரேஷனை டாக்டர் மிக தவறாக பண்ணி 5 தவறுகள் அந்த ஆப்ரேஷனில் பண்ணி அந்த பையன் இவருடைய கண்ணு முன்னாடியே இறக்குறாரு. கோடிக்கணக்கான பணம், காரு, பங்களா, ஏகப்பட்ட பெரிய பெரிய டாக்டர்ஸோட ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் இவரால் இவருடைய மகனுடைய மரணத்தை தடுக்க முடியல. 2 வாரம் பயங்கர டிப்ரெஷனில் ஆயிட்டார் தன்னுடைய மகனோட இழப்பை குறித்து. அப்போது ஒரு முடிவு பண்ணுறாரு, நான் வாழ்நாள் முழுவதும் இந்த சோகத்திலே இருக்க விரும்பலை, இந்த ட்ராமாலேருந்து வெளியில் வந்து மக்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துறதன் மூலமாக நானும் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. தன்னுடைய என்ஜினியரிங் அறிவு மற்றும் அனுபவங்கள் மூலமாக ஹாப்பினஸ் ஈக்குவேஷன் ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்முலாவை சொல்கிறாரு. அந்த ஃபார்முலா என்னதுன்னா, ஹாப்பினஸ் ஈக்குவல் டு ஈவன் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது நம்மளோட சந்தோஷமும் துக்கமும் நமக்கு ஏற்படுற நிகழ்வுகளை பொறுத்து இல்லை, அந்த நிகழ்வுகள் எப்படி நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அல்லது விரும்புகிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க. இன்டர்வியூங்கிறது உங்களுக்கு ஏற்படுற நிகழ்வு. அதோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கணும். ஸோ அந்த வேலை கிடைச்சாலோ, நீங்கள் ஆசைப்படுறபடி இல்லை ஆசைப்பட்டதுக்கு அதிகமான சம்பளத்தில் வேலை கிடைச்சாலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, வேலை கிடைக்கலன்னா துக்கமாக இருப்பீங்க. ஸோ அந்த நிகழ்வுக்கு நம்ம எப்படி எதிர்பார்க்குறோம், எந்த மாதிரியான விளைவுகளை விரும்புகிறோமோ அதை பொறுத்து தான் அந்த நிகழ்வு நமக்கு சந்தோஷத்தை தருதா துன்பத்தை தருதான்னு இருக்குது. உண்மையில் எந்த ஒரு நிகழ்வும் உங்களுக்கு சந்தோஷத்தையோ துன்பத்தையோ தர்றதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு மழையை எடுத்துக்கிட்டோம்னா, மழைங்கிறது உண்மையான சந்தோஷத்தையோ துன்பத்தையோ உங்களுக்கு தரப்போகிறதில்ல. அது எப்படி நடக்குது, எப்போ நடக்குதுங்கிறத பொறுத்து தான். இவர் சொல்கிற எக்ஸாம்பிள், உங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இல்லை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட வெட்டிங் அன்னைக்கு மழை பெஞ்சால் உங்களுக்கு ஹாப்பியாக இருப்பீங்க. இல்லை நீங்கள் இன்றைக்கி ஒரு ஊட்டிக்கு பைக் ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணுறீங்க, அந்த அன்னைக்கு பயங்கரமாக மழை பெஞ்சுதுன்னா நீங்கள் அப்செட் ஆவீங்க. இவர் சொல்கிற அடுத்த பாயிண்ட், நம்ம மூளை நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ இவருடைய மகன் இறந்த அடுத்த 4 மணி நேரம் இவருடைய இன்னர் வாய்ஸ் இவர்கிட்ட சொன்னது என்னதுன்னா, நீ உன் பையனை வேற ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த 4 மணி நேரம் ஃபுல்லாக இந்த ஒரே விஷயத்தை தான் அவருடைய மூளை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு. பிற்காலத்தில் இவர் எப்பெல்லாம் தன்னுடைய மகனை பற்றி நினைக்கிறாரோ
அப்போ இவர் மூளை என்ன பண்ணியிருக்குதுன்னா, கடைசியாக ஐசியூவில் அந்த பையன் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த பையனை கட்டி பிடிச்ச நிகழ்வு, அதுக்கப்புறம் நீ வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உன் பையனை கூட்டிகிட்டு போயிருக்கணும், இந்த மாதிரியான நிகழ்வுகளையே தான் காட்டிகிட்டு இருந்திருக்கு. அப்போ இவர் தன்னுடைய மூளையோட ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாரு. நான் எப்பெல்லாம் என்னுடைய மகனை பற்றி நினைக்கிறேனோ, ஒன்றா ஜாய்ஃபுல் தாட் கொடு, இல்லைனா யூஸ்ஃபுல் தாட் கொடு அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. ஒன்றா பயனுள்ள எண்ணத்தையோ இல்லை மகிழ்ச்சியான எண்ணத்தையோ கொடுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் அவருடைய மகனை மிஸ் பண்ணுறாரோ அப்பெல்லாம் அந்த பையன் பிறக்கும் பொழுது ஹாஸ்பிட்டல் அந்த பிஞ்சு குழந்தை கையில் வாங்கினது, அந்த பையன் வளரும் பொழுது அந்த பையன் கூட ஸ்பெண்ட் பண்ண அருமையான தருணங்கள், வீடியோ கேம்ஸ் விளையாண்டது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை அவருடைய மூளை அவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மூளை எப்போல்லாம் உங்களுக்கு பிடிக்காத, உங்களுக்கு வேண்டாத விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குதோ அப்போ உங்கள் மூளைக்கு கட்டளையிடுங்க. ஒன்றா யூஸ்ஃபுல் தாட் கொடு, இல்லை ஜாய்ஃபுல் தாட் கொடுன்னு கட்டளையிட்டா அது சீரியஸாக அந்த கமாண்டை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பயனுள்ள எண்ணங்களையும் மகிழ்ச்சியான எண்ணங்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மகன் இறந்து பல நாட்களுக்கு அப்புறம் அவரோட பொண்ணு அவங்க அப்பாட்ட சொன்ன விஷயம், இந்த மாதிரி ஆலி உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு கனவு கண்டானா, அந்த கனவுல தான் சீக்கிரமே உலகம் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற மாதிரி கண்டானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு. அப்போ இவர் மைண்டு ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. ஸோ ஒரு புத்தகம் எழுதுறது மூலமாக, இல்லை மோட்டிவேஷனல் செமினார் கொடுக்கறது மூலமாக உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள்கிட்ட தன்னுடைய மகனை பற்றின எண்ணங்களை, அவனுடைய ஆன்மாவை உணர வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இது வரைக்கும் ஒரு 4 அற்புதமான புத்தகங்கள் எழுதியிருக்காரு. வெவ்வேறு நாடுகளில் பவர்ஃபுல்லான மோட்டிவேஷனல் செமினார்ஸ் கொடுத்துட்டு வராரு. ஸோ இவர் மைண்ட் அப்செட்டாக இருக்கும் பொழுதெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா, முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா, எப்போல்லாம் அப்செட்டாக இருக்காரோ அப்போல்லாம் ஷாப்பிங் பண்ணுவாராம், இல்லைனா வெக்கேஷன் போவாராம். ஒரு முறை பயங்கர அப்செட்டாக இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணியிருக்காரு, நெட்டில் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கலான்னு ஆர்டர் பண்ணலான்னு போயிருக்காரு. அப்போ 2 கலர் தான் இருந்திருக்கு. இவருக்கு எந்த கலர் ரோல்ஸ் ராய்ஸ் கார் இவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு தெரியல. அதனால் 2யும் ஆர்டர் போட்டார். 2 மந்த்ஸ் கழித்து 2 காரும் வருது. அந்த 2 காரும் அவ்வளோ காஸ்ட்லியான காரு, இவருக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே சந்தோஷத்தை தரலை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கார் வீட்டுக்கு 10 நிமிஷம் தான் அவரால் எக்ஸைட்டடாக அமேசிங் கார் சூப்பராக இருக்குன்னு ஃபீல் பண்ண முடிஞ்சுது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இங்கே பாரு ஸ்க்ராட்ச் இருக்குது, இந்த கலர் நல்லா இல்லை, இதுக்கு பதிலாக வேறு கலர் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு எதிர்மறையான விஷயங்களை இவருடைய மூளை இவருக்கு தர ஆரம்பிச்சிருக்கு. அதனால என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய சந்தோஷத்தை புறப்பொருட்களில் நீங்கள் தேடினீங்கன்னா அது உங்களுக்கு நிரந்தரமாக இருக்காது. உங்களுடைய சந்தோஷம் உள்ளேருந்து வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு அது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மெடிடேஷன் ஒரு பவர்ஃபுல்லான டூல்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக மெடிடேஷன் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுடைய மூளையோட ஸ்ட்ரக்சரே மாறி உங்களுடைய மூளை உங்களை க்ரியேட்டிவ் பர்சனாகவும் பிரச்சனைகளை எல்லாம் திறம்பட கையாளக்கூடிய மனிதராகவும் உங்களை மாற்றுது. நம்ம ஏன் ரெகுலராக தியானம் பண்ண முடியறதில்லைன்னா, நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியறதில்ல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியறதில்ல. இவர் நிறையா பெரிய பெரிய துறவிகள் மற்றும் எக்ஸ்பர்ட்ஸ், சயின்டிஸ்ட் எல்லார்ட்டையும் பாட்காஸ்ட் பண்ணியிருக்காரு இன்டர்வியூ மூலமாக. அப்போ அவங்கெல்லாம் சொன்னது என்ன அப்படின்னா, பர்ஃபெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது மெடிடேஷன் இல்லை. கண்டிப்பாக மெடிடேஷன்னா உங்கள் மனம் அலைப்பாயும். அந்த அலைப்பாயிற மனதை மீண்டும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வர்றது தான் மெடிடேஷனே ஒழிய, கண்டினியூஸாக ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது மெடிடேஷன் இல்லை. அதனால் நீங்கள் உங்கள் மனம் அலைப்பாயுதுன்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். உங்களால் இன்றைக்கி கொண்டு வர முடியல, அந்த அமைதி நிலைக்கு, அந்த கவனத்துக்கு கொண்டு வர முடியலன்னா 1 வாரம் கழித்து கொண்டு வர முடியும். 1 வாரம் கழித்து பண்ண முடியலன்னா 1 மாதம் கழித்து கொண்டு வர முடியும். அதனால் நீங்கள் ரெகுலராக ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்க்கையே தலையிலாக மாறும்னு இவர் ஆணித்தரமாக சொல்கிறாரு. இவர் ஒரு சமயம் துபாயிலிருந்து யூஎஸ்க்கு ரெகுலராக ஏர் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. மாதத்துக்கு ஒரு முறை துபாய் டு யூஎஸ் போக வேண்டியிருக்கு, கண்டினியூஸாக 37 முறை. அந்த மாதிரி சமயங்களில் இவருடைய உண்மையான பேர் முகமது. ஸோ இந்த பேருனால யூஎஸ் ஏர்போர்ட்டில் எப்போல்லாம் இவர் நுழையிறாரோ அப்போல்லாம் இவர் ஒரு தீவிரவாதியை போல் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் செக்யூரிட்டி செக் பண்ணியிருக்காங்க. கவுண்டரில் இருக்கிறவங்களாம் வந்துட்டாரியா பில்கேட்ஸ்ன்னு நகைச்சுவையாக கிண்டல் பண்ணியிருக்காங்க. இவர் ரெகுலராக மெடிடேஷன் இல்லை இந்த மூளையோட ஒப்பந்தம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அவமானங்கள் இதெல்லாம் தன்னுடைய மகிழ்ச்சியை சீர்குலைக்கலைன்னு சொல்கிறாரு. இவரோட மகன் உயிரோடு இருக்கும் பொழுது இவருடைய மகனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேரையும் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு 10 பேரையும் இன்வைட் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் இவரே சமைச்சு போடுவாராம். அந்த கேதரிங் அப்போ தான் அந்த பசங்களோடையெல்லாம் மனம் விட்டு பேசி அவங்களுடைய உண்மையான மனநிலையை புரிஞ்சுக்க முடியும். இவர் மந்த்லி ஒன்ஸ் இந்த கெட் டுகெதர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு டீனேஜ் பிள்ளைகள் இருந்தால் அவங்கள்ட்ட ஒரு பேரண்ட்டாக பிஹேவ் பண்ணாதீங்க, அவங்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்டாக இருங்க.
அப்போ தான் அவங்கள புரிஞ்சுக்க முடியும். இருக்கிறதுலையே மோசமான காலகட்டத்தில் இருக்கும். இருக்கிறதுலையே அதிகமான டீனேஜ் சூசைட்ஸ் இந்த காலத்தில் தான் நடந்துட்டுருக்கு. அவங்களுக்கு அதிகமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் சாய்ஸஸும் இப்போ தான் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்டாக நடந்துக்கோங்க. இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் சீக்கிரம் இழந்துருவீங்கன்னு சொல்கிறாரு. ஓகே, இவரோட டீச்சிங்ஸோட சம்மரியை பார்த்துடலாம். உங்கள் மூளை எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களை தருதோ அப்போல்லாம் அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றா யூஸ்ஃபுல் தாட் கொடு, இல்லை ஜாய்ஃபுல் தாட் கொடு. ரெண்டாவது ஹாப்பினஸ் ஃபார்முலா. ஹாப்பினஸ் ஈக்குவல் டு ஈவன் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன். உங்களுக்கு ஏற்படுற ஒவ்வொரு நிகழ்வும் உங்களுக்கு சந்தோஷத்தை தருதா இல்லை துக்கத்தை தருதாங்கிறது அந்த நிகழ்வை பற்றி உங்களுடைய எதிர்பார்ப்பும் விருப்பங்களுமே தான். நமக்கு துன்பம், நோய் இல்லை இழப்புகள் வர்றது சகஜம்தான். ஆனால் அந்த துன்பங்களையே மூழ்கிடுறோமா இல்லை அதுலேருந்து வெளியில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை பயனுள்ள விதத்தில் வாழ்கிறோமா, அதுதான் இங்கே கேள்வி. ரெகுலராக தியானம் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற தியானம் உங்களுடைய மூளையோட அமைப்பையே மாற்றி உங்களை ஒரு க்ரியேட்டிவ் பர்சனாகவும் ப்ராப்ளம் சால்விங் பர்சனாகவும் மாற்றும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக தியானம் பண்ணும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அப்ரோச் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு டீனேஜ் குழந்தைகள் இருந்தால் அவங்கள்ட்ட பேரண்ட்ஸாக நடந்துக்காமல் அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸாக நடந்துக்கோங்க. மோ கௌதாத் வழங்கிய டிப்ஸுகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ள விதத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஆர் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கான அஃபர்மேஷன் இந்த புக்கோட டைட்டில் தான் ஐ எம் அ சூப்பர் அட்ராக்டர். நான் விரும்பும் அனைத்தையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் என்னிடம் இருக்கிறது. இன்னொரு அமேசிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி ஹெல்தி, பி வெல்தி. திஸ் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன். தேங்க்யூ.